உலகின் மனித உயிரையே உறைய வைத்த இடம். த கோல்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். ஒரு இடம். அங்கே மனிதன் நின்றால் சில நிமிடங்களில் அவன் உடல் ஒரு பனிக்கட்டியாக மாறிவிடும். உலகில் எத்தனையோ கடும் குளிர் இடங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு இடம் மட்டும் எல்லாவற்றையும் மிஞ்சுகிறது. அந்த இடத்தின் பெயர் அண்டார்டிகாவின் வோஸ்டாக் ஸ்டேஷன். இங்கே வெப்பநிலை சாதாரண குளிர் இல்லை. இது மனித உடலின் எல்லா சக்தியையும் சோதிக்கும் மரணம் போன்ற குளிர். ஒருமுறை இங்கே பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ். நீங்கள் நினைத்துப் பாருங்கள், மனிதன் சுவாசிக்கும் காற்றே நுரையீரலில் உறைந்து போகும் அளவுக்கு குளிர். ஆனால் இந்த இடம் எப்படி இவ்வளவு கடுமையான குளிரை உருவாக்குகிறது? இங்கேதான் உண்மையான மர்மம் ஆரம்பிக்கிறது. அண்டார்டிகாவின் இந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து மிக உயரத்தில் உள்ளது. சுற்றிலும் மலைகள். காற்று உள்ளே வர முடியாது, வெளியே செல்ல முடியாது. இதனால் குளிர் அங்கேயே சிக்கிக்கொள்கிறது. ஒரு பெரிய பனிக்கிண்ணம் போல. குளிர் வெளியேறவே முடியாது. ஆனால் இது மட்டுமல்ல. இந்த இடத்தில் சூரியன் மாதக்கணக்கில் உதயமாகவே இல்லை. முழு இருளும் வெறும் பனியும். மனிதன் மனதையே உறைய வைக்கும் அமைதி. யாராவது அங்கே நிற்கும்போது முதல் சில நிமிடங்கள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் பிறகு கைகளில் உணர்வு போகும், முகம் உறையும், கண்கள் சுற்றும் காற்றையே பார்க்க முடியாமல் போகும். அதற்கு பிறகு நடந்தது மிகவும் பயங்கரம். அங்கு ஆராய்ச்சிக்காக வந்த விஞ்ஞானிகள் சொன்னார்கள், உலோகப் பொருட்கள் கூட உடனே உடைந்து போகும் அளவுக்கு குளிர். பென்சில் கீழே விழுந்தால் உடைந்துவிடும். தண்ணீர் தரையில் விழுவதற்கு முன்பே பனியாக மாறும். இங்கே மனித உடல் ஒரு நேர இயந்திரம் போல வேகமாக மரண நிலைக்கு சென்றுவிடும். ஆனால் இன்னொரு அதிர்ச்சி விஷயம் இருக்கிறது. இந்த இடத்தின் கீழே 3 கிலோமீட்டர் ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய பனிக்கடல் மறைந்திருக்கிறது. அது சாதாரண பனி அல்ல, லட்சக்கணக்கான வருடங்களாக குவிந்த பனி அடுக்குகள். அதற்குள் பூமியின் பழைய கால இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. யாராலும் முழுமையாக ஆராய முடியவில்லை. ஏனெனில் அங்கே வேலை செய்வது என்பது உயிரோடு விளையாடுவது போல. ஒருமுறை நடந்த உண்மை சம்பவம். ஒரு விஞ்ஞானி வெளியில் சில நிமிடங்கள் நடந்தார். அவர் திரும்பி வந்தபோது அவரது கண் இமைகள் கூட உறைந்திருந்தது. அவரால் பேச முடியவில்லை. வெறும் கண்களால் மட்டுமே இங்கு மனிதன் வாழ முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை. ஆனால் மனிதன் ஏன் இவ்வளவு ஆபத்தான இடங்களிலும் செல்கிறான்? ஏனெனில் இந்த பனிக்குள் பூமியின் பழைய வரலாறு இருக்கிறது. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த வானிலை, பூமியின் மாற்றங்கள், மறைந்த காலநிலை தகவல்கள் அனைத்தும் இந்த பனிக்குள் உறைந்து கிடக்கின்றன. ஆனால் இதுதான் கதையின் மிக பயங்கரமான பகுதி. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பனிக்குள் இன்னும் கண்டுபிடிக்காத நுண்ணுயிர்கள் இருக்கலாம். அவை உயிரோடே இருந்தால் நாம் அறியாத ஒரு புதிய உலகம் திறக்கலாம், அல்லது ஒரு புதிய ஆபத்து கூட உருவாகலாம். இன்று வரை இந்த இடம் முழுமையாக மனிதனால் கைப்பற்றப்படவில்லை. இன்னும் அது ஒரு மர்ம உலகாகவே இருக்கிறது. மனிதன் அங்கே செல்கிறான், ஆனால் இயற்கை அவனை திருப்பி அனுப்புகிறது. அங்கே காற்று பேசுவது போல ஒரு அமைதி இருக்கிறது. ஆனால் அந்த அமைதி மரண அமைதி. உலகத்தின் இருண்ட ரகசியங்கள், வரலாற்றில் மறைந்த உண்மைகள், மனிதன் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத மர்மங்கள், இவை எல்லாம் இன்னும் இந்த உலகில் மறைந்து கிடக்கின்றன. அடுத்ததாக எந்த மர்மத்தின் கதவை திறக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். ஷேடோ அட்லஸ் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ/சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் பார்க்கப் போவது சாதாரண இடங்கள் அல்ல, மனித கற்பனைக்கே அப்பாற்பட்ட உலக ரகசியங்கள்.